5 ரூபாய்க்கு வந்துட்டு இது தரமான ஒர்த்தான ஒரு பாப்சிக்கல் தான் சொல்லுவேன். பென்னி ஐஸ் கேண்டில என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஸ்பைஸ்லாம் இருக்கு? ப்ளூபெரி இருக்கு, டெண்டர் கோகனட், பிஸ்காஃப், ப்ரௌனி, மில்க் பேஸ்ட், ரோஸ் மில்க், இவ்வளோ நேரம் சாப்பிட்ட ஐஸ்கிரீம்லாம் எங்க டீமுக்கு வந்து நான் பகிர்ந்து கர்ணன் மாதிரி வாரி வழங்கினேன். இதை வாரி வழங்க எனக்கு மனசு இல்லை. ஏங்க கொற்ற மலையில வேணா கூலிங் கிளாஸ் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவானா? ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா கொற்ற மலையில குளு குளுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இன்னைக்கு நம்ம போறோம். ஸோ போவோமா? வெல்கம் டு எஃப்டி லைஃப் ஸ்டைல் பிரசன்ஸ் எஃப்டி vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எஃப்டி vlogsல ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்பாட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பென்னி ஐஸ் கேண்டி. ஸோ இந்த நமக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குச்சி ஐஸ் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு இதுக்கு பேர் வந்து பாப்சிக்கல் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஐஸ் கேண்டி அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பென்னி ஐஸ் கேண்டியில் தான் நிறைய ஐஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் பாப்சிக்கல்ஸ், அதாவது நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா குச்சி ஐஸ் இருக்குது. இந்த குச்சி ஐஸில் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸில் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குது, என்னெல்லாம் இவங்க கிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு உள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய குச்சி ஐஸ், அதாவது நிறைய பாப்சிக்கல் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் இன்னும் மீதியெல்லாம். எஸ், ஃபைனலி வி கேம் இன்டு பென்னி ஐஸ் கேண்டி. ஸோ பென்னி ஐஸ் கேண்டி பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா நிறைய ஆம்பியன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய நாஸ்டாலஜிக்கல் நம்ம நிறைய பிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொரு மெமரிஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அண்ட் எனக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும் போதே வந்துட்டு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் இந்த விளாகெல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான ரேட் பட்ஜெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்டயே டேரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு இப்போயே எச்சூர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன கேமராவில் அதை காட்ட முடியல. நிறைய கலராக ஃப்ளேவர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேட்டா இருக்காப்புல சேட்டாட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் சேட்டா, உங்கள் பேர்? சஃப்வான். புதுசாக இருக்கு எங்கய்யா, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுக்கு? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, பேர் வச்சுட்டாங்க. ஓகே சேட்டா, இப்போ பென்னி ஐஸ் கேண்டில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்லாம் இருக்குது? ப்ளூபெரி இருக்கு, டெண்டர் கோகனட், பிஸ்காஃப், ப்ரௌனி, இதெல்லாமே ஃபாஸ்ட் மூவி. പിന്നെ மில்க் பேஸ்ட், ரோஸ் மில்க், ஃப்ரூட் சலாட், சேமியா இருக்கு. சேமியாலாம் இருக்கா? சேமியா ஐஸ் எங்க? சேமியா ஐஸ்லாம் வந்துட்டு பாயசம் மாதிரி இருக்குமாங்க. சேமியா ஐஸை நான் ட்ரை பண்ணியே தீரணும். ஏன்னா சேமியா ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐகானிக். அந்த சேமியா ஐஸ்க்காக எங்கள் அம்மா கிட்ட நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ வேற என்னலாம் இருக்குது? கிரேப், பைனாப்பிள் 5 rupees தொட்டு இப்போது 60 rupees வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ 5 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட ஐசஸ்லாம் இருக்குது. ஆமாவா? ஸோ 5 rupeesல இருக்கிறது என்னது? பைனாப்பிள். கிரேப் 10 rupees, லெமனேட் 15, கிரீன் ஆப்பிள் 20, மிக்சடு பெரி நியூ ஃப்ளேவர் தான், அது 30 rupees. அதுக்கப்புறம் பட்டர் ஸ்கோச், பேஷன் ஃப்ரூட், பல்பி மேங்கோ, க்ரீம் பேஸ்ட் மேங்கோ. எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக ஃப்ரூட் ரிலேட்டடாக இருக்கிறது. எல்லாமே ரியல் ஃப்ரூட் தான். சரி, அப்படின்னா எனக்கு முதல்ல வந்து இந்த 5 rupee பைனாப்பிள் இருக்குல்ல, அதை முதல்ல எடுத்து கொடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 5 rupee பைனாப்பிள் ஐஸ்கிரீம். பைனாப்பிள், கிரேப், லெமனேட், கிரீன் ஆப்பிள் எசன்ஸாக இருக்கும். பாக்கி எல்லாமே ரியல் ஃப்ரூட் தான் வருது. சூப்பர். பைனாப்பிள், கிரேப்பு, லெமனேடு, அப்புறம் வந்துட்டு இது என்னது, மிக்ஸ்டு க்ரீன் ஆப்பிள். ஸோ இதெல்லாமே வந்து எசன்ஸ் அதை ஆட் பண்ணுறது. மீதி எல்லாமே வந்து இவங்ககிட்ட ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் வச்சு மேக் பண்ணுறது தான். அண்ட் இதை தான் வந்துட்டு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 5 rupeesக்கு ஐஸ் கிடைக்குதுங்கிறதுலாம் லைக் டைனோசர் காலத்துலேயே அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் வந்துட்டு ஐஸ்கிரீம் லைக் குச்சி ஐஸ் 5 ரூபாய்க்கு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? பென்னி ஐஸ் கேண்டிலேருந்து இவங்க ஸ்டார்டிங் ரேட்டாக இருக்க இந்த 5 ரூபாய் பைனாப்பிள் பாப்சிக்கல் வந்துட்டு ஃபஸ்ட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மால்டட் ப்ரௌனி அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டோம். அடுத்து ஆல் டைம் எவர்கிரீன் ஃபேவரட் வந்து இந்த சேமியா ஐஸ்க்காக வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன். எங்கள் அம்மா கிட்டலாம் வந்துட்டு இந்த 5 ரூபாய்க்கு சேமியா ஐஸ் அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கும் போதெல்லாம் வந்துட்டு செம்ம அடி, என்னத்துக்கு உனக்கு ஐஸ்கிரீம் அப்படிலாம் சொல்லி அடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிஸ்காஃப் அப்படிங்கிற இந்த 4 ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த 4 ஃப்ளேவரையும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் எப்படி இருக்குங்கிறது உங்ககிட்டயும் சொல்கிறேன். அண்ட் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவோமா? ஓய், உங்கள் பேர் என்ன? சொல்ல மாட்டேன் போல. சரி, ஐஸ் நல்லா இருக்கா? குச்சி ஐஸ் நல்லா இருக்கா? பேசுகிற மைண்ட் செட்டில் இல்லை போல. ஃபுல் ஃபோக்கஸும் சாப்பிட்றதெல்லாம் இருக்காட்டிருக்கு. ப்ரோ ஹாய், உங்கள் பேர்? ஹாய் ப்ரோ, என் பேர் மெஸ்ஸியா.
நான் இங்கே வந்தப்போ இருந்து எல்லாருக்கும் பேர் புதுசு புதுசாக தாங்க இருக்குது. அண்ட் சொல்லுங்கள் ப்ரோ, எத்தனை நாளாக லைக் எத்தனை தடவை இங்கே வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலேருந்து வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங் ரேட் கம்மியாக இருக்குது, அதனால் பசங்கள்லாம் பூச்சி போட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சாப்பிட்டு அப்பப்போ போகிறது தான். ஸ்டார்டிங் ரேட் ஐஸ்கிரீம் வந்துட்டு 5 ரூபா தான் மக்களே, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்தால் கூட அழகாக ஒரு 50 ரூபாயில் வேலை முடிஞ்சிருக்கு. ஆமாம் ப்ரோ, அதுதான். அதேமாதிரி 5 ருபீஸ் நிறைய இருக்குது. மற்ற இடத்துலலாம் போனால் சும்மா ஒரு 10-15 வச்சுருப்பாங்க, இங்கே நிறைய இருக்குது ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து 5 ருபீஸ்லேருந்து நல்ல எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? மேடம் ஹாய், ஹலோ ஹாய். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொன்னேன். நான் சாப்பிட்ற மைண்ட் செட்டில் இருக்கேன் போடா. நாம் ஆர்டர் பண்ண 4 ஐஸ்கிரீம்ஸும் வந்துருச்சு. என்னென்ன அப்படின்னா, முதல்ல 5 ரூபாய்க்கு பைனாப்பிள் பாப்சிக்கல், அதுக்கப்புறம் சேமியா குச்சி ஐஸ் வந்துருச்சு, அப்புறம் பிஸ்கஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மால்டட் ப்ரௌனி. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை கழட்டி வச்சிடுறேன். அப்புறம் வந்துட்டு இவர் கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு பேச மாட்டார் அப்படின்னு கமெண்ட்லேருந்து கழுவிங்க, பரவாயில்ல. இது நான் முதல்ல வந்துட்டு இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். அண்ட் ஆஹா, அருமையோ அருமை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மங்களகரமாக மஞ்சளில் இருந்து இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். இது ஐஸ்கிரீம் இல்லை, இது வந்து பாப்சிக்கல்ஸ். எனக்கு இது குச்சி ஐஸ்ன்னு சொல்லி பழகி போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சொல்ல தெரியல. அதனால் இந்த பாப்சிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 5 ருபீஸ்க்கு நம்ம பென்னி ஐஸ் கேண்டியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துருவோமா? நல்லா இருக்கு சீரியஸாக. ஸோ 5 ரூபாய்க்கு வந்துட்டு இது தரமான ஒர்த்தான ஒரு பாப்சிக்கல் தான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. சீரியஸாக வந்துட்டு பைனாப்பிள் ஒர்த்து. 5 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக இவ்வளோ ஃப்ளேவர்டாக வந்துட்டு ஒரு ஐஸ் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நம்ம பென்னி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பென்னி ஐஸ் கண்டிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த 5 ருபீஸ் பைனாப்பிள் ஐஸ் வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பென்னி வந்துட்டு எத்தனை வருஷமாக இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சின்ஸ் 1997 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம டி நகரில் இருக்க இந்த ஒரு பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட 4th பிரான்ச். ஸோ 97 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 4வது பிரான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவங்க கொடுக்குற இந்த குவாலிட்டி ஆஃப் ஐஸ் அப்படி தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் பைனாப்பிள் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம், பைனாப்பிள் ஃப்ளேவர்டு பாப்சிக்கல் மறக்காமல் சாப்பிடுங்க, ஓகேவா? அடுத்ததான் இந்த குச்சி ஐஸ் அணிவகுப்பு. அதை கொஞ்சம் ஐஸ் சாப்பிட்டதும் வந்துட்டு வாயில குளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்ததான் இந்த குச்சி ஐஸ் அணிவகுப்பில் நான் ட்ரை பண்ண போகிறது இந்த சேமியா ஐஸ்கிரீம் தான். ஸோ ஐஸ்கிரீம்னே வருதுங்க எனக்கு, இந்த சேமியா பாப்சிக்கல் தான். அண்டு நான் திரும்ப சொன்னாலும் இந்த சேமியா ஐஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஏன்னா வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு அண்ணன் வந்துட்டு சைக்கிளில் ஒரு பொட்டி ஐஸ் பொட்டி வச்சு அதில் வந்து இந்த சேமியா ஐஸு, பால் ஐஸு, அப்புறம் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோன் ஐஸு, அதில் வந்து கோன் ஐஸ்கிரீம் இருக்கும், சைடில் கோன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ 5 ரூபாய்க்கு வந்துட்டு அப்போல்லாம் வந்து இந்த சேமியா ஐஸ் ரொம்ப பெருசு. ரொம்ப இதை சாப்பிட்றதுக்காகவே வந்துட்டு எங்கள் அம்மாகிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சாலும் சளிக்காவது என்ன பிடிக்குதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு சாப்பிடுவேன். அதனால இந்த சேமியா ஐஸ் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் எஸ், ஸோ சேமியா பாப்சிக்கல் இதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத விட அந்த நமக்கு அந்த நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம சாப்பிட்டோமே, இப்போ அதே ஃப்ளேவர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம்லாம் வேணாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. சேமியா ஃப்ளேவரும் வந்து அந்த சேமியா இங்கே உங்களுக்கு தெரியும், கேமராவில் தெரியுதா? அந்த சேமியா வந்துட்டு இங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக சேமியா, கீழெல்லாம் ஐஸு எல்லாம் போட்டு நல்லா தரமாக வச்சுருக்காங்க. அண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பென்னி ஐஸ் கேண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட ஓவராலாக 74 பிரான்ச். ஸோ ஓவராலாக வந்து 74 பிரான்ச் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் இப்போ நம்ம டி நகரில் இருக்கிறது 4வது பிரான்ச். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பென்னி ஐஸ் கேண்டியில் இந்த பிஸ்கோஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பிஸ்கெட் தெரியும், இது என்ன பிஸ்கோஃப்னு எனக்கும் தெரில. என்னடா இது எனக்கு வந்து நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை, இந்தா கத்தி எடுத்துக்க. வந்துருச்சு. இன்னைக்கு நான் தான், இனிமே நான் தான் இங்க ரங்கா சக்தி
ஏங்க பிஸ்கெட் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க போல. நீங்கள் சத்தியமாக உள்ள பிஸ்கெட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன பிஸ்கெட்டுன்னு தெரில, நிஜமாக நல்லா இருக்கு. ஸோ இது உள்ளே வந்து பிஸ்கெட் தான் இருக்குது. பிஸ்காஃபில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிஸ்கெட்டா இல்லை வந்துட்டு பிஸ்கெட் மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டான்னு தெரில. ஆனால் நிஜமாக ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குது. நல்ல ஃப்ளேவர்ட். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மால்டட் ப்ரௌனியும் பிஸ்கஃபும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் சாப்பிட்ட ஐஸ்கிரீம்லாம் எங்கள் டீமுக்கு வந்து நான் பகிர்ந்து கர்ணன் மாதிரி வாரி வழங்கினேன். இதை வாரி வழங்க எனக்கு மனசு இல்லை. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் எஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ எஸ், மறந்துடாதீங்க, நம்ம பென்னி ஐஸ் கேண்டி எங்கே இருக்குது அப்படின்னா டி நகர் டி வில்லா கெஃபேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே சூப்பராக வெளியே வந்துட்டு போர்டே வந்து நல்லா ரொம்ப சூப்பராக தெரியும். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னலாம், அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் வந்து பாப்சிக்கல் சாப்பிட்ணும், அதுவும் நல்ல ஃப்ளேவர்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பென்னி கெஃபேக்கு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது உங்களோட ரிவ்யூவை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from VJ Chris. Signing off. Tata, bye bye.